இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் எம்பி திருமிகு ஜோதிமணி அவர்கள் இணைகிறார். மேம் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. சபாநாயகர் ஓம் பிர்லாவின் இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எதனால ஒரு கடும் எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் தரப்பில் நாடாளுமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறீங்க? துரதிருஷ்டவசமாக சபாநாயகர் அவர்கள் சொல்ற எதுவும் ஏத்துக்கூடியது இல்ல. நாங்க நேத்து அவருடைய சேம்பருக்கு போய் பாஜகவினுடைய எம்பி மிக மோசமாக ஒரு புத்தகத்தை காட்டி முந்தைய பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி அவர்களை பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு நான் கேட்டேன்னா நாங்க போனோம். நாங்க யாரும் அத்துமீறி நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கை கிட்ட எல்லாம் போகல. அவரை சுத்தி ஒரு டேபிள் இருந்தது போடும். அதனாலதான் நாங்க இன்னைக்கு அவர் அதை வாசிக்கிறப்ப நான் அவையில இருந்து கேட்கிறோம். நீங்க அப்ப அந்த வீடியோ வெளியிடுங்க, நீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அதே போல பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் நம்ம லைவ்ல பார்த்தோம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்திரிச்சு பேசுறப்ப பிரதமர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர் 3 பேரும் சேர்ந்து ஒரு அவையில இருந்து நின்று பேச விடாம பண்றாங்க எதிர்கட்சி தலைவர். அப்ப இந்தியா கூட்டணி எதிர்கட்சி தலைவர் பேசினாதான் அவை நடக்குங்கிற சூழலுக்கு நாங்க வர்றோம். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பேச விரும்புற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு இந்த நம்ம நாட்டு மேல சீன ராணுவம் தாக்குதல் நடத்த முன்னேறிக்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல ஒரு முடிவெடுக்காம 2 மணி நேரம் இழுத்தடிச்சு கடைசியில முடிவெடுக்கிற பொறுப்பு ராணுவ தளபதி தோல்ல சுமத்தி ராணுவத்தையும் நாட்டு மக்களையும் தேச பாதுகாப்பையும் நரேந்திர மோடி கைவிடுறாரு. ஏன்னா அவர் சீனாக்கு பயப்படுறாரு. 2வது இப்ப இந்த இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம்ங்கிற பேர்ல அதானியை காப்பாத்துறதுக்காக ட்ரம்புக்கு முழுக்க இந்தியாக அடகு வச்சுட்டாங்க. இதனால விவசாயிகளும் சிறு குறு தொழிலை நடத்துவர்களும் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. நம்மளுடைய விவசாயிகள் எப்படி அமெரிக்க விவசாயிகள் பண்ற பொருட்களுடைய இந்த இந்திய சந்தையில போட்டியிட முடியும்? அது ஒண்ணு. இன்னும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கு. அதுல சந்தேகமான முறையில அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் பேர் இருக்கு, பிரதமர் பேரையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்காக இந்தியா நிறைய இவர்கள் பண்ற தப்புக்காக இந்தியா இழக்க வேண்டியிருக்கு. இதைதான் நாங்க நாடாளுமன்றத்துல பேச விரும்புறது. மக்கள் பிரச்சனை இல்லையா? இத பேச விடக்கூடாதுன்னு அவங்க அச்சப்படுறாங்க. எல்ஓபி எந்திரிச்சாலே அவங்க பயப்படுறாங்க. இந்தியா கூட்டணி பேச விரும்புற விஷயங்களை பார்த்து அவங்க அச்சப்படுறாங்க. இதுதான் பிரச்சனைக்கா. இதனால நாங்க நேத்து பிரதமர் அவர்களிடம் நியாயம் கேட்கறதுக்கு நாங்க ப்ரொடெஸ்ட் தான் பண்ணோம். ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப பிரதமர் நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், கேள்வி கேட்போங்கிறனால பயந்துட்டு அவைக்கு வரல. இப்ப இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இன்னைக்கு இந்த மாதிரி ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொய் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அவை நடக்கணும், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசணும், எல்லா கட்சி தலைவர்களும் பேசணும், பாஜக எம்பிக்களும் பேசணும். கடைசியா இறுதியாக பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்துல பிரதமர் பேசலாம். நாங்க சொல்றதுல மாற்றுக்கு இருந்தா அவர் அதை மறுக்கலாம் இல்லையா? அவர் பேசுறப்ப இப்படி பேசாமே அவையை முடக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அவை நடக்கிறதுக்காக தான் நாங்க போராடி நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முன்பாக இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடியை எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் தாக்க திட்டமிட்டதாக இப்ப குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. முதல் முறையாக பிரதமரோட பதில் உரை இல்லாம குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் மக்களவையில நிறைவேறி இருக்கு. ஒட்டுமொத்தத்துல சபாநாயகர் ஓம் பிர்லாவின் இந்த பேச்சு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேச்சு மிக நிச்சயமா உள்நோக்கம் கொண்டது. ஏன்னா அந்த எம்பிக்கள்ல நானும் ஒரு எம்பி, அவங்க குறிப்பிடுற எம்பிக்கள்ல நாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க. நாங்க யாரிடம் எந்த சூழ்நிலையிலும் கண்ணிய குறைவாகவோ இல்ல ஒரு வன்முறையாகவோ எதையுமே நடந்துக்க மாட்டோம். அது பிஜேபியுடைய பாரம்பரியம். கலவரத்தை தூண்டுறது, வன்முறையை செலுத்துறதெல்லாம் பிஜேபியின் பாரம்பரியம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ஒழிய இது இன்னைக்கு ஒரு நாள் முன்னேறி அது நடந்துருச்சு. நேற்று ஈவினிங்கே இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து என்ன சொல்லலாம்னு ஜோடிச்சு இந்த மாதிரியான கருத்து சொல்றாங்க. ஒரு சபாநாயகர் அவர்களும் பாஜகவும் இதை சொல்றது ஒரு பொறுப்பற்ற முறையில இருக்கு. பிரதமர் பயந்துகிட்டு அவைக்கு வரல. அவர் பயப்படுறாருங்கிறத மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எங்க மேல அவங்க பழி சுமத்துறாங்க. நேற்று நடந்ததையும் சரி, இன்னைக்கு நடக்கிறதையும் சரி, எல்லாமே ஊடகங்கள் வழியா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான உள்நோக்கம் கற்பிக்கும் பேச்சுக்களுக்கு மக்கள் மத்தியில எந்த விதமான ஆதரவும் இருக்காது. அவங்க இந்த நாட்டுக்கு செய்யற கெடுதல குறிப்பா அந்த ராணுவத்தை கைவிட்டதையும் ராணுவத்துக்கு ஆதரவு அளிக்காததையும் அதே நேரத்துல இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தான் இந்த மாதிரியான பொய்களை அவர்கள் பரப்புகிறார்கள் நான் நினைக்கிறேன். உள்நோக்கம் கொண்டது ஒரு திசை திருப்புற நடவடிக்கையில ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இது அந்த இந்திய அமெரிக்க டீல் என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்ச பெரிய கொந்தளிப்பாயிரு நாட்டுல. இன்னும் விவசாயிகளுக்கு, சிறு குறு தொழில் நடத்துவர்களுக்கு தங்களுக்கு நேர்ந்திருக்கிற ஆபத்து, அநீதி என்னன்னு தெரியல. தெரிஞ்ச பெரிய பிரளயமே வெடிச்சிடும் நாட்டுல. இந்திய அமெரிக்க ஒப்பந்தம், சீன விவகாரம், அந்த புத்தகம், இது தொடர்பாக எல்லாம் எதிர்க்கட்சிகளை பேச விடாம, எதிர்க்கட்சி தலைவரையும் பேச விடாம
ஒரு திட்டமிட்ட உள்நோக்கோடு ஓம் பிர்லா இவ்வாறாக நடந்து கொள்கிறார், இப்படியான ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நன்றி திருமிகு ஜோதிமணி, உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.